அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வெறியோட தான் அந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கேன்ஸில் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆன முதல் படம். நம்ப மாட்டீங்க, அந்த படத்துக்கு 26 அவார்டு கிடச்சிச்சு. ஸ்டேட் அவார்டு, நேஷ்னல் அவார்டு, எல்லா அவார்டும் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ அவார்டு கிடைச்சோன்னே நான் அதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. அப்போ தான் மறுபடியும் எனக்கு இந்த வேர்ல்டு சினிமா பார்த்த, ஃபெஸ்டிவல் பார்த்த அனுபவம் தான் எனக்கு ஆல்மோஸ்ட் அன்னைக்கு டாப் ஹீரோஸ் எல்லாற்றிருந்தும் படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்துச்சு. நீ கதையே சொல்ல வேணான்னு கூட வந்துச்சு. ரீமேக் பண்ண வாய்ப்பு வந்துச்சு. என் கையில் ஒரு துளி காசு இல்லை. அடுத்த படம் பண்ணுவதற்கு எங்கேயுமே நான் அட்வான்ஸ் வாங்கலை. அங்காடி தெரு அப்படிங்கிற ஒரு ரங்கனா சீட்டை மட்டும் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த தெருவுக்குள்ளே முன்னும் பின்னுமாக ஒரு வருஷம் நடந்துக்கிட்டே இருந்து ஒரு கதை எழுதினேன். மறுபடியும் கேன்சர் ஸ்க்ரீன் ஆனப்போ